துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் மகா பெரியவர், நீர் நல்லவர். உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோமா? கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். மகத்துவம் உள்ள ஆண்டவரை துதிப்போம், கிருபையுள்ள தேவனை துதிப்போம், இரக்கமுள்ள ஆண்டவரை துதிப்போம். இந்த காலை நேரத்தில் நாம் அவருடைய சமூகத்தில் நிற்பதற்கு அவர் கொடுத்த தயவுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீர் பெரியவரப்பா, நீர் உயர்ந்தவரப்பா. நல்ல துதிப்பாண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே உயர்ந்தவர், நீரே பெரியவர், நீரே மாறாதவர். உம்முடைய மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம், கிருபைக்காக நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றியப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றியப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி. பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. என் மீட்பர் என் நேசர் சந்நிதியில் எப்போது நான் நிற்கப் போகிறேன். என் மீட்பர் என் நேசர் சந்நிதியில். ஆண்டவரை துதிப்போம் அப்படியே. உமக்கு நன்றி அப்பா. நிற்கப் போகிறேன், ஏங்குகிறே உம்மை காண எப்போது உம்முகம் காண்பே. ஏங்குகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி சொல்லுவோமா? உம்மை காண எப்போது உம்முகம் காண்பே. தாகமாயிருக்கிறே, அதிகமாய் துதிக்கிறே. தாகமாயிருக்கிறே, அதிகமாய் துதிக்கிறே. என் மீட்பர் என் நேசர் சந்நிதியில் எப்போது நான் நிற்கப் போகிறேன். என் மீட்பர் என் நேசர். ஆண்டவரை உயர்த்தி கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி அவரை துதிப்போம். உமக்கு நன்றி அப்பா. ஆத்துமாவே நீ கலங்குவதே, நம்பிக்கை இழப்பதே. ஆத்துமாவே நீ கலங்குவதே, நன்றி ஆண்டவரே. நம்பிக்கை இழப்பதே. கர்த்தரையே நீ நம்பீரு, அவர் செயல்கள் நினைத்து துதி. சொல்லுவோமா? கர்த்தரையே அவர் செயல்களை நினைத்து துதி. ஜீவனுள்ள தேவன் சீக்கிரம் வருகிறார். ஜீவனுள்ள தேவன் சீக்கிரம் வருகிறார். ஜீவனுள்ள தேவன் சீக்கிரம் வருகிறார். சொல்லும் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவன்
ஆண்டவருடைய நாமத்தை அப்படி உயர்த்துவாமே. பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா. காலை நேரத்தில் உங்க சமூகத்தில் நாங்கள் துதிக்க ஆராதிக்க நீர் தந்த இந்த கிருபைக்காக, உடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். நல்ல ஆமென். கை தட்டி அல்லேலூயா. ஆமென். சில பாடல்களை நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். காலையில கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நல்ல துதிப்பாமே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். அவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார்,
துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம். கைத்தட்டி பாடுவோம். ஆமென், ஆமென். கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். பாடி கீர்த்தனை பண்ணுவா. அப்படி ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார், நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். அவ்வளவுதான். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி அப்படி சொல்லுங்க. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம்ம இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, நம்ம இயேசு கைவிட நல்ல சத்தம் அப்படியே. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார் நம்ம இயேசு. ஆமா ஆண்டவரே, மாட்டார் இயேசு, கைவிடவே மாட்டார், கைவிட
மாட்டார், கைவிட மாட்டார். கைவிடவே ஆமா ஆண்டவரே, எங்க இயேசு கைவிட மாட்டார். ஆமா, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, எங்க இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. வேண்டிடுவேனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். சொல்லுவோம் அப்படி, கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஆண்டவரே, நாங்க துதிக்கிறோம். எங்களை கைவிடாத ஒரு தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். உடைய பிரசன்ன மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆமென். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். அல்லேலூயா, ஆமென். மேலே உள்ள வசனத்தை பாருங்க. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வேதம் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்குது. பலவானை முந்தி கட்ட வேண்டும். ஆமென். சாத்தானை நம்ம என்ன செய்யணும்? பலவானை முந்தி நம்ம கட்டணும். நமக்கு நல்லா கவனிங்க, எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஆசை என்னன்னா, பிசாசை நம்ம என்ன செய்யணும்? நாம் துரத்தணும். அவன் இல்லாதபடி நம்மளுடைய வீட்டை நம்ம சுத்திகரிக்கணும், நமக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பலவிதமான முயற்சிகளை நாம் எடுத்து நாம் தோற்று போயிடுறோம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அதனால் இந்த தோல்விகளுக்கு மத்தியில் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நமக்கு முன்னாடி இருக்கிற அவனோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு சில காரியங்கள் நமக்கு என்னது தேவைப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் வேணா வேதத்தில் பார்க்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் 17வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. ஒருத்தன் சந்திரரோகிங்கிற ஒரு வியாதியினால் கொடிய வேதனைப்படுகிறான். அந்த கொடிய வேதனைப்படுகிற அவனை அவங்க அப்பா என்ன செய்கிறார் அப்படின்னா, நேர இயேசு இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வருகிறார். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இல்லை. இவர் இயேசு கிறிஸ்து இல்லாததுனால இவர் என்ன செய்கிறாங்க, சீசர்கள் அங்கே இருந்து இயேசுவுடைய நாமத்தை சொல்லி இயேசுவை போலவே துரத்தி பார்க்குறாங்க. ஆனால் என்ன செய்ய முடியலை, அந்த பிசாசை துரத்த முடியாத ஒரு நிலைகள் வருகிறது. இவங்க அந்த பிசாசு இவன் இருக்கக்கூடாது, எப்படியாவது இவனுக்குள்ளே இருக்கிற வியாதி சுகமாகணும்னு இவங்க படாத பிரயாசங்களை எடுக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட என்ன செய்ய முடியலை, அந்த 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 முயற்சிக்கு ஏற்ற பலனை இவங்களால் பார்க்க முடியலை. அவன் திரும்பவும் அலக்களிக்கிறான், நுரை தள்ளுகிறான், கீழே விழுகிறான். இவன் அப்படியே அலக்கழிச்சு ஓன்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். இவனுடைய நிலைகளில் ஒரு விடுதலையும் பார்க்க முடியாத சூழ்நிலைகளில் கொஞ்ச நேரம் கழித்து இயேசு கிறிஸ்து அங்கேருந்து வர்றாங்க. வந்துட்டு இவர்களுடைய நிலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அவங்க தகப்பனார் வேகமாக ஒடியாந்து நேராக காலில் விழுந்து கதறுகிறார். என் மகன் இந்த மாதிரி தீயிலையும் தண்ணீர்லையும் விழுகிறான், நான் இந்த மாதிரி உம்மிடத்தில் சுகம் கிடைக்கும் சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்தேன். உம்முடைய சீசர்கள் ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, ஒரு அற்புதமும் நடக்கலைன்னு சொல்லி இவன் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு இயேசு சொல்றாரு, அற்ப விசுவாசிங்களா, நான் எது வரைக்கும் உங்களோட கூட நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சீசர்கள் அவர் கடிந்து கொள்கிற நிலைகளை நம்ம பார்க்க முடியும். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இயேசு மறுபடியும் பழைய நிலைமையில எப்படி ஜெபிப்பாரோ அது மாதிரி ஜெபம் பண்ணி இவனை விட்டு போன்னு சொன்ன உடனே அந்த அந்த பேய் போயிருது. இந்த வியாதியும் அவனை விட்டு என்ன செஞ்சிருது,
இவனை விட்டு போயிடுது. இதை பார்த்த உடனே ஒரு பலத்த விடுதல் அவனுக்கு உண்டாயிருச்சு, அப்பாவுக்கு சந்தோஷம் உண்டாயிருச்சு, மனமகிழ்ச்சியோடு அந்த குடும்பத்தார் போகிறாங்க. ஆனால் சீசர்களுக்கு ஒன்றுமே புரியலை. எங்களால் துரத்த முடியல இந்த பிசாசை, இவர் மட்டும் துரத்துகிறாரு, இது எப்படி இவர் துரத்துகிறார் அப்படிங்கிறத இவர் என்ன செய்கிறாங்க, கவனித்து பார்ப்பதற்காக அவங்களிடத்துல கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ஜாதி பிசாசை நாம் துரத்தணும்னா சில உபவாசங்களையும் ஜெபங்களையும் நம்ம அதிகப்படுத்தணும். ஆமென். இந்த ஜாதி பிசாசை துரத்தணும்னா நம்ம தேவ சமூகத்தில் அதிக நேரம் நம்ம விழுந்து கிடக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார். அப்போ இந்த 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 காரியத்தில் அடுத்து அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, விசுவாசத்தை சீசர்களிடத்தில் உண்டாக்குகிறார். இந்த இந்த விசுவாசத்தினால நீ மலையை பெயர்ந்து போன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும், பெயர்ந்து போயிடுன்னு சொல்லி இவர் விசுவாசத்தை என்ன செய்கிறார், அந்த சீசர்களிடத்தில் அவர் ரொம்ப பலப்படுத்துகிறார். இப்போ விசுவாசம் முக்கியம், ஜெபம் முக்கியம், அதாவது அர்ப்பணித்து ஜெபிக்கிற நம்ம ஜெபங்கள் முக்கியம். சில நேரங்களில் தூக்கத்தை வெறுத்து ஜெபிக்கிறோம்ல, அந்த மாதிரி ஜெபங்கள் முக்கியம். உணவை நம்ம கட்டுப்படுத்திட்டு ஜெபிக்கிற ஜெபங்கள் முக்கியம். இந்த ஜெபங்கள்லாம் நமக்கு முக்கியமானது. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. அப்போது அடுத்த நிலைகள் என்ன அப்படின்னா, பிசாசை நாம் ஜெயிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரே ஒரு காரியம்தான். ஆமென். நீங்கள் வேதத்தை வசனத்தில் அழகாக இருக்குது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் என்ன செய்வான். நம்ம நினைக்கிற மாதிரி எந்த விதமான கீழ்ப்படிதல் இல்லாமல் தேவனுக்கு கீழ்ப்படியாது இருக்கிறப்போ நம்ம எந்த விதத்திலையும் பிசாசு நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். அல்லேலூயா. பிசாசை நாம் துரத்த வேண்டுமானால், நமக்குள்ளே இருக்கிற கட்டுக்களை நிர்மூலமாக்கணும்னா, நமக்கு முன்னாடி நிற்கிறவர்களுடைய கட்டுக்களை நம்ம உடைத்தெறிய வேண்டுமானால், நாம் தேவனுக்கு கீழ்ப்படியணுங்கிறத தேவன் நமக்கு என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அது யாக்கோப்பு 4:7 இருக்குது இல்லையா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஆமென். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் வசனம் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம கேட்கணும். இல்லைங்க, நான் இந்த மாதிரி நல்லா நான் ஜெபிப்பேன், ஆனால் கீழ்ப்படிய மாட்டேன், தப்பு. ஆமென். நான் தேவனுடைய நிலைகளை நல்லா ஆராதிப்பேன், ஆனால் கீழ்ப்படிய மாட்டேன், தவறு. ஆமென். அல்லேலூயா. நான் எல்லா கூடுகைகளுக்கு வருவேன், ஆனால் கீழ்ப்படிய மாட்டேன், தப்பு. ஆமென். ரொம்ப முக்கியமானது, வார்த்தைக்கு தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நாம் எந்த விதமான முயற்சிகளை எடுத்தாலும் பிசாசு நம்மளை விட்டு போகாது, நம்மளுடைய சாபங்கள் நம்மளை விட்டு உடையாது. ஆமென். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியணும்னா வசனத்துக்கு நேராக திரும்பணும், வார்த்தையை வாசித்து பார்க்கணும், தேவன் சொல்லி கொடுத்த வார்த்தைகளின்படி நம்ம வாழுகிறவர்களாய் நம்ம மாறணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. ஆமென். அப்போ ஜெபம் இருக்கணும், உபவாசம் இருக்கணும், அர்ப்பணித்து இரவு நேரங்களில் ஜெபிக்கிறது இருக்கணும். அதை விட முக்கியமானது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது முக்கியம். ஆமென். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். நீங்கள் இந்த கலாத்தியர் எழுதின புஸ்தகத்தில் இருக்குது இல்லையா, மாம்சத்தின் கிரியைகள், இதைகளெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நிர்மூலமாக்கி போடணும். ஆமென். அப்போ தான் நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும், அவனை துரத்த நம்மளால் முடியும். அப்படி ஜெபம் பண்ணிடுவோமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கண்களை மூடிடுங்க. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் அற்புதர், நீர் அதிசயமானவர், நீர் மாறாதவர், உம்முடைய வல்லமையில் ஆவியானவர் இந்த இடத்தில் ஆளுகை செய்கிறதற்காக நன்றி. இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். சாத்தானை ஜெயிப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணும், சாத்தானை ஜெயிப்பதற்கு நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவரே, இந்த சொல்லிக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ள செயல்படுகிறதற்காக நன்றி. கர்த்தருக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவரே, ஜெபத்தை நாங்கள் அதிகப்படுத்தாமல் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே சாத்தானுடைய கிரியைகளையும் நாங்கள் நிர்மூலமாக்காமல் ஆண்டவரே நாங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவரே, நீங்கள் சொல்லிக் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய மகிமை எங்களை ஆண்டவரை மூடுவதாக, உம்முடைய அற்புதமுள்ள கரம் எங்களை மூடுவதாக. ஆண்டவரே, எங்களை நீர் விடுதலையாக்கி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்லையும் கூட
ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஸ்கூலுக்கு, ஆண்டவரே கல்லூரிக்கு போகிறாங்களோ அவங்க எல்லாரையும் பாதுகாப்பை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, பரிசுத்தத்தை தந்து அவர்களை பாதுகாத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். பொல்லாத செயல்களில் இருந்து அவர்களை பாதுகாத்து நடத்துவீராக. வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பை கொடுங்கப்பா. வியாபாரம் செய்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்புகளையும் கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் எந்தெந்த தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த தேவைகள் எல்லாம் ஆண்டவரே பரிபூரணமாய் நிறைவேற்றப்படுவதாக. அற்புதத்தின் வல்லமை இறங்கட்டும்பா. அதிசயமானவருடைய கரம் இறங்கட்டும். கற்பத்தின் நன்மைகளை கொடுங்க. சரீர கட்டுக்கள் நிர்மூலமாக்கப்படட்டும். நோயிலிருந்து விடுதலையை கொடுங்க. ஆண்டவரே, தேவைகளை சந்தித்தருளுவீராக. நன்மையுள்ள கரம் கூட இருப்பதாகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தந்த அற்புதம் உள்ள அந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். நீர் விடுதலை ஆக்கி இருக்கிறீர். சாட்சியை காணணும்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.